புரிஞ்சால் தான் நம்ம வந்து அடுத்த ஸ்டெப் போக முடியும். அதுக்காக தான் இந்த ஒரு செஷன் ஃபுல்லாகவே நான் இதை எடுக்கிறேன். ஓகே, அதுக்கு அடுத்தது பாருங்கள். அதுக்கு அடுத்தது கான்ட்ரிபியூஷன் நம்ம சாதாரண விஷயம் தான். கான்ட்ரிபியூட் என் பொண்ணு வந்து கேட்குது, சார் ஸ்கூலில் பில்டிங் ஃபண்டு நான் ஒரு 5000 ரூபாய் கான்ட்ரிபியூட் பண்ணேன். அந்த கான்ட்ரிபியூஷன் தான். ஒரு தனியாக இதுக்கு ஒரு தனியாக அர்த்தம் இல்லை. கான்ட்ரிபியூஷன், இந்த கான்ட்ரிபியூஷன் எப்படி கண்டுபிடிக்குன்னா, சேல்ஸ்லேருந்து வேரியபிள் காஸ்ட்டு, ரெண்டு காஸ்ட் சொன்னேன். வேரியபிள் காஸ்ட்டு, ஃபிக்ஸட் காஸ்ட்டு. ஃபஸ்ட்டு வேரியபிள் காஸ்ட் கழிச்சிட்டா இது வர்றது கான்ட்ரிபியூஷன். சேல்ஸ்லேருந்து வேரியபிள் காஸ்ட்டு மொத்தமாக சேல்ஸ் 2 லட்சம். ஓகே, 2 லட்சம் மொத்தம் சேல்ஸு மைனஸ் 1 லட்சம் வேரியபிள் காஸ்ட்டு, கான்ட்ரிபியூஷன் 1 lakh அப்படின்னு போடலாம். ஒரு உருப்படிக்கு எவ்வளோ அது மாதிரி கண்டுபிடிக்கலாம். ஓகே, 2 விதமாக கண்டுபிடிக்கலாம். ஸோ எப்படி தான் கான்ட்ரிபியூஷன் கண்டுபிடிக்கணும். எது கான்ட்ரிபியூஷன்னா சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட்டு. சேல்ஸ் மைனஸ் வேரியபிள் காஸ்ட்டு, ஃபிக்ஸட் காஸ்ட். இதில் வந்து இந்த வேரியபிள் அடங்கினோடனே இன்னொரு காஸ்ட் இருக்குல்ல, என்ன காஸ்ட் அது? சேல்ஸில் என்ன இருக்கும்? 3 இருக்கும். ஒன்று வேரியபிள் காஸ்ட்டு, ஃபிக்ஸட் காஸ்ட்டு, ப்ராஃபிட். 3 இருக்கா இல்லையா? சேல்ஸில் 3 இருக்குது. வேரியபிள் காஸ்ட், ஃபிக்ஸட் காஸ்ட், ப்ராஃபிட். இதில் வேரியபிள் காஸ்ட் எடுத்தாச்சு. ஸோ மீதி என்ன இருக்கும்? ஃபிக்ஸட் காஸ்ட் ப்ளஸ் ப்ராஃபிட். ஸோ கான்ட்ரிபியூஷன் என்ன அர்த்தம்? ஃபிக்ஸட் காஸ்ட் ப்ளஸ் ப்ராஃபிட். ஸோ இந்த கான்ட்ரிபியூஷன் வெரி இம்பார்ட்டன்ட். நமக்கு கான்ட்ரிபியூஷன் வெரி இம்பார்ட்டன்ட். ஏன்னா ஒவ்வொரு ப்ராடக்டை பொறுத்திருக்கு இந்த கான்ட்ரிபியூஷன். அதாவது ப்ராடக்ட் சென்டர்டு. அது 3 வைக்கிறீங்க ஒரு ஸ்வீட் ஸ்டாலில், ஸ்வீட்டு, காரம், கூல்ட்ரிங்க்ஸு. எதில் கான்ட்ரிபியூஷன் அதிகமாக அதை தான் நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். ப்ராஃபிட் பார்க்கக்கூடாது. ப்ராஃபிட் வந்து போகும், வரும், போகும், மாறும், ஏறும். கான்ட்ரிபியூஷன் அது ப்ராஃபிட்டபிலிட்டி, அது லாபத்தன்மை இருக்கான்னு பார்க்கணும். லாபத்தை பார்க்கக்கூடாது. லாபத்தன்மை இருக்குது. இப்போ தொடர்ச்சி இப்போதைக்கு டெம்பரரியாக லாபம் கம்மியாலும் பரவாயில்ல, லாபத்தன்மை இருந்தால் அதை நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணணும். புரியுதா இல்லையா? அதுதான் கான்ட்ரிபியூஷன். அதுக்கு தான் அடுத்த செஷனில் அதை பற்றி கம்ப்ளீட்டாக டீட்டெயில் எடுக்கணும். ஸோ லாபத்தன்மை, ப்ராஃபிட்டபிலிட்டி. லாபம் இல்லை, லாபம் குறைஞ்சி போகும். ஃபிக்ஸட், எனக்கு லாபம் எப்போ வரும்? ஃபிக்ஸட் காஸ்ட் கழிச்சு தான் லாபம் வரும். ஃபிக்ஸட் காஸ்ட் சமயத்தில் மாறும்.